பாத்திரி பாத்திரி உட்காரத்துக்கிட்டு தானே உட்காடுறேன். கௌசி, நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டோம். ஆனா நான் என் அம்மா பேச்சக்கிட்டு எவ்வளவோ உன்னை கொடுமைப்படுத்தி இருக்கேன், உன்னை வீட்டை விட்டுலான்னு துரத்தி இருக்கேன் எத்தனை தடவை. ஆனாலும் அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா ரொம்ப அசிங்கமா இருக்கு. பாத்தியாடி, உன் பேச்ச கேட்டது உன் பையனுக்கு அசிங்கமாமா. என்ன லட்சணத்துல புள்ள வளர்த்து வச்சிருக்க பாரு. நீ மட்டும் என்ன ரொம்ப அழக்காத, வாய மூடு. உன் பையன் மட்டும் என்ன அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டதானே உன்னை விட்டு துரத்தன. எதுக்குங்க பழசெல்லாம் பேசுறீங்க? ஏற்கனவே நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டீங்க, மறுபடியும் எதுக்கு அதையே பேசிட்டு இருக்கீங்க? ஆசக்காரி மோசக்காரி பாசக்காரி, என் வீட்டு மருமவ ஒரு கொலகாரி. பாத்தியாடி என்னமா நடிப்பு நடிக்கிறானு. என் பையன் கிட்ட போட்ட வேஷம் புட்டுக்கிட்டு போச்சு, அதனால கொந்தளிக்கிறத பத்தியா கிளவிக்கு. இல்ல, உன்கிட்ட எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் அதெல்லாம் என் அம்மா செஞ்சதுக்கு ஈடாகுமா என்ன? ஏங்க, ஒரே ஒரு விஷயம்தான். நானும் நீங்களும் சரி ஒரே வெயிட்லையா பிறந்தோம்? இல்லை பிறக்கும் போதே என்ன ஒருத்தர் என்ன பக்கத்தில் இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு மூலையில், நான் ஒரு மூலையில். அப்படி இருக்கும்போது என்னை உடனே எப்படிங்க அவங்களால புரிஞ்சுக்க முடியும்? நீங்களே என்னை புரிஞ்சுக்க இத்தனை வருஷம் ஆச்சு, அதே மாதிரி அவங்க என்ன ஒரு நாள் இல்லை ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுப்பாங்க. நீங்கெல்லாம் என்னென்ன நேரத்தில் எப்படி எப்படி நடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாதாடி. என் பையன் ஒரு கூமுட்டை, அவனுக்கெல்லாம் படிச்ச ஒரு அறிவும் இல்லை, ஒரு துப்பும் இல்லை. எப்படி போய் வலிக்கு விழுந்திருக்கான் பாரு பொண்டாட்டிக்கிட்ட. சரி, 1000 தான் ஒரே வயிற்றுல பிறந்தாலும் கூடவே வளர்ந்தாலும் அவங்களே ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட புரிஞ்சுக்காம சண்டை போடும்போது, எங்கேயோ ஒரு மூலையில் பிறந்து வளர்ந்து இணைஞ்சி நம்மளை இணைக்க வச்சு அப்படி இருக்கும்போது அவங்க எப்படிங்கன்னு உடனே புரிஞ்சுப்பாங்க? தத்துவம் சொல்றாளாண்டி, தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சிரு சரியா? உன் மருமக தானே சொன்னேன், நீ போய் எழுதி வச்சுட்டு குத்த வச்சு கொடையை பிடிச்சிட்டு உட்காந்துரு. ஏன்னா மழை காத்து எது வந்துச்சுன்னா அலைஞ்சு போயிட போகுது. இவ்வளோ மெச்சூர்டா பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனாலும் எனக்கு ஒரு வருத்தங்க, அத்தை நம்ம கூடயே இருந்திருக்கலாம், நீங்க தான் வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. ஏண்டி படுபாவி, நான் வீட்டை விட்டு போகணும்னு ஒவ்வொரு காயும் நவுத்தி விட்டு இப்போ வீட்டை விட்டு துரத்திட்டேன்னா அக்கறையாமா. எல்லாம் நடிப்பு தான், உன் பையனுக்கு கண் தொடப்பு தான். விட மாட்டேன்டி, இவங்க 2 பேத்தையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். இவங்க 2 பேத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இரு. பெத்தவ தங்குறதுக்கு இல்லாம தூங்குறதுக்கு இல்லாம, ஏன் சாப்பிட்றது கூட இல்லாம ரோடு ரோடா திரிகிறான். ஆனா இவன் இவளை கூட்டிக்கிட்டு வந்து இங்க கொம்மால அடிச்சுக்கிட்டு என்னைய பத்தி கழுவி ஊத்திக்கிட்டு நல்லா வாங்கி திங்கிறதுக்கு உட்காந்துருக்காங்க. இவங்கள நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டி, நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். இத்தனை நாள் வரைக்கும் இந்த சாந்தாவுக்கு அந்த கௌசி தான் எதிரி. ஆனா இனிமே என் பெத்த பிள்ளையே எனக்கு எதிரி பண்ண போற. சொன்னா சப்பரைஸ் போயிடும். இனி பாரு இந்த சாந்தாவோட ஆட்டத்தை. என்னத்த பண்றதா இருந்தாலும் சொல்லிவிட்டு பண்ணடி. சொல்ல மாட்டேன்டி, சொன்னா பழிக்காது, சொல்லாம செய்வேன். அதான் சரி. உனக்கு என்னென்ன வேணும், ஏது வேணும்னு சொல்லு, எல்லாம் நான் செய்யறேன் சரியா? நீ என்னைக்கும் கண்ணீர் விடக்கூடாது. பாத்தியாடி, கண்ணீரே விடக்கூடாதாமா. வெங்காயம் அடிக்கும் போது கண்ணீர் வருமே, அப்ப என்ன பண்ணுவான் உன் பையன்? சிறப்ப மூஞ்சிலே அடிப்பான். வாய் முடிட்டு வாடி கீழே. ஐயோ, என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் தாம்மா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறேன். ஆனா அது கல்லுன்னு நிரூபிச்சிடுச்சுல்ல. இல்ல, அன்னைக்கெல்லாம் பையன் அங்க போய் கஷ்டப்படுறான் இங்க போய் கஷ்டப்படுறான்னு சொன்னோனையும் பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுமா. அந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் இவனையெல்லாம் அடுத்த வீடு போய் நிக்க விட்டுருப்பாரா? நான் கூடமா சின்ன வயசுல இருந்து சமைக்கிறதுக்கு ஒரு கடுகு கருவேப்பிலைனா கூட அடுத்த வீடு போக மாட்டேன், எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போடுவாரு. அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு பிறந்து விட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் கையை காலையை ஏந்திக்கிட்டு நிக்கிறியே, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையானு? அப்படி இருக்கு மழை, இந்த உசுறு எதுக்கு அப்படின்னு மறைச்சிக்கிட்டு போயிடலான்னு கூட எனக்கு நேற்று ஒரே யோசனை. அதுவும் மருமகாரி ஒரு வார்த்தை சொன்னா பாரு, கழுத்துல போட்டிருக்க தாலி எதுக்கத்த? அந்த மனுஷன் கஷ்டப்படும் போது எதுக்கு நான் மட்டும் தொங்க போட்டிருக்கணும்? கொண்டு போய் அடகோ இல்லை வித்த முதல்ல அந்த கடனை அடை போடுறாமா. எனக்கு எல்லா நாடியும் அடங்கி போச்சுமா. சரி சரி, நீங்க எதுக்கு அழுவுறீங்க? விடுங்க, அவரை பத்தி தான் நமக்கு ஆதியிலேருந்தே தெரியும்ல. படிக்கிறியா இல்ல வாய பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஒரு சத்தத்தையும் காணா. படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏடா, நாளைக்கு பரீட்சை இருக்குடா, மாடல் எக்ஸாம். ஒழுங்கா படி, இல்லைன்னா கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்து இருந்தேன்னா அடி வெளுத்து போடுவேன். வீட்டுக்குள்ள போய் படிடான, வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு வாங்க கூட தான் படிப்பேன் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். வாய பார்த்துக்கிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியலப்போ. சும்மா இருமா. ஆமா சும்மா தான் இருக்கேனே. நான் கூடமா நேத்து நீ இருந்தேன்னா உங்ககிட்ட தான் காசை வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். நீங்க தானே இந்த விசேஷத்துக்கு போயிட்டீங்களே, இல்லைன்னா உங்ககிட்ட வாங்கி கொடுத்துருப்பேன். அட காலையிலே சொல்லியிருக்கலாம்மா, இங்கே தானே இருந்தோம், நீங்க தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்பயே கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்போம். எனக்கு தான் அப்ப யோசனையே இல்லையேம்மா, மண்டை மூளையே எனக்கு வேலை செய்யல. இவனை பத்தி யோசிச்சு சரி விடுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுல. இனி அதை பத்தி எல்லாம் எதை பத்தி யோசிக்காதீங்க.
இல்லம்மா, இனிமே இவனுக்குலாம் நல்லதே நினைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு அவளுக்கெல்லாம் என்ன பேச்சு பேசிட்டு போனாளுங்க. அவன் புருஷன் ஏதோ ஆபீஸ் தொடங்கிட்டானோனையும் என்ன கௌரவம் பண்றாளுங்க தெரியுமாமா? ஆதியில எப்படி இருந்தோம் அதையெல்லாம் மறந்துட்டு ஏதோ இப்ப காசு வந்துச்சுன்னா அந்த ஆட்டம் கட்டக்கூடாதுமா. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. ஒரு ரூபா போல இன்னொரு ரூபாய் இருக்காது. ஒரு ரூபாய் இல்லைனாலும் ஒரு சொல்ல பழிச்சு போயிடும். நமக்கெல்லாம் காசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் எப்பயும் ஒரே மாதிரி தான். நான் இருக்குன்னு ஆடவும் மாட்டேன், இல்லைன்னு சொல்லி ஒரு மூலையில உட்காரவும் மாட்டேன். வாயை பார்த்துட்டு இருக்கியா? சரி சரி, கவலைப்படாதீங்க. இனிமேலாம் நான் இவனுக்கெல்லாம் எதையுமே யோசிக்க போறது இல்லம்மா. பேசாட்டுக்கு சந்தோஷம் கூட அங்கேயே போயிடலாம் போல இருக்கு. ஆனா பாவம், நம்மளாவது இங்க சொந்த வீட்டுல இருக்கோம், அங்க அந்த பிள்ளைங்க அங்க வாடகை வீட்டுல வாடகை கட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். என்ன ஏதுன்னு ஏதாவது ஒரு அக்கறை இருக்கா இவனுக்கு? எந்த அக்கறையும் இல்லை. பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும். பையன் எக்கேடோ கெட்டு போனாலும் பரவாயில்ல, நாளைக்கு இவன் செத்தா யார் தூக்கி போடுவான்? அவன் தானே நிற்பான். ஆனா அவன் நல்லா இருக்கவே கூடாது. அந்த ஒரு எண்ணம் என்கிட்ட போய் சொல்றது பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுப்பா. டேய், படிக்கிறியா? அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, எதுலமா விட்டீங்க? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுன்றதுலமா. அடிங்க நன்னாரி பயல. நானும் படிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா வாய பத்திட்டு தான் உட்காந்தியா? உள்ள போடா. வெளிய வா, தோலை உரிச்சு உன்னை தொங்க விடுறேன். உள்ள போய் படிடானா படிக்கிறதுக்கு வலிக்குது. வாயை பார்த்துக்கிட்டு கதை கேட்டுக்கிட்டு இருக்கிய கதை. ஏன்டி அவனை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்? சின்ன பையன் இல்லம்மா, ஏதோ மாடல் எக்ஸாம் எல்லாம் வைக்கிறாங்களாமா. அதெல்லாம் எழுதுனாத்தான் பரீட்சையில பாஸ் பண்ணி விடுவாங்களாமா. அதெல்லாம் சொல்லிதான் அனுப்பி விட்டுருக்காங்க. படிடானா உள்ள அப்பா தூங்குது, என்னைய படிக்க விட மாட்டேங்குது, டிவியை போட்டு வச்சிருக்க அப்படி இப்படின்ட்டு இங்க உட்காந்து வாயை பார்த்துக்கிட்டு இருக்கான். சின்ன பிள்ளைங்கன்னா அப்படித்தான். அட அட அட, அவரோட ஆபீஸ்ல வச்சு என்ன மாதிரி ஒரு கனவு. எனக்கு என்னைக்கும் அந்த மாதிரி வந்ததே இல்லை. தடவை அவரை இழுத்து போட்டு சாத்தி எட்டி உதச்சி ஐயோ ஐயோ ஐயோ, அந்த மாதிரி கனவு இனிமே வாழ்க்கையில வருமா? ஐயோ ஐயோ, அதை நினைச்சு பார்க்கும்போது உடம்பெல்லாம் புல்லரிக்குதே. அந்த மாதிரி மட்டும் நெசமான வாழ்க்கையில அவர் அடிச்சா எப்படி இருக்கும்? அதுவும் நான் தூக்கிக்கிட்டு மிதிக்கும் போது ஐயோ ஐயோ ஐயோ. ஏ காஞ்சனா காஞ்சனா, என்னைக்குதான் அந்த மாதிரி ஒரு இது நடக்கும்னு தெரியலையே. கடவுளே, நீ இருக்கிறது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னு வச்சுக்கவே, நான் உங்ககிட்ட எதையும் கேட்க மாட்டேன். என் புருஷனை அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடு, சரியா? ஒரு வாரம் மட்டும் போதும்டா சாமி. வேற எதுவுமே எனக்கு வேணாம். அதை தவிர வேற எதுவுமே எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே வேண்டாம். இந்த சேர்ல படுக்கலாம் இல்ல இந்த சேர்ல படுக்கலாம், பிறக்க படுக்கலாமா இல்ல மல்லாக்க படுக்கலாமா? எப்படி படுத்தா தான் அந்த கனவு வரும்னு தெரியலையே. ஏய், என்னடி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவ? பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? நீ பாட்டுக்கு இங்கிட்டு போற இங்கிட்டு வார, கக்கப்ப இழிக்கிற என்ன? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டானே, உடனே வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துருவான். என்னடி? இல்லைங்க, தோசை ஊற்றி வச்சுட்டேன், ஆறி போயிடும். அதான் சாப்பிடுவீங்கன்னு பார்த்தேன். நீங்கள் தான் இன்ன வரைக்கும் காணலை. ராத்திரி நேரத்துல நான் தோசை சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாத? இல்லைங்க, எப்பயும் சப்பாத்தி தான் போடுவேன். இன்னைக்கு சப்பாத்தி மாவு இல்லை, அதான் தோசை ஊற்றி வச்சேன். அதை நீயே தின்னு. நான் என்ன நீ வைக்கிற அடிமையா? நீ என்ன தாக்கி போட்டாலும் திங்கிறதுக்கு? எனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யு. சப்பாத்தி தான் சாப்பிடணும்னு தெரியும். ஏன் மாவு இல்லைன்னா கடையில் போய் வாங்கிட்டு வர தெரியாதா? இல்லைங்க, கடை பூட்டிட்டான், ஞாயிற்றுக்கிழமை வேறல்ல. நான் மட்டும் நீ அப்படியே மாஞ்சிருவேன். அதுக்கு தான் உங்களுக்கு போன் பண்ணேன். நீங்க போனே எடுக்கல, வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு. ஏண்டியே, உன்னை வீட்லயும் வச்சிருந்து உனக்கு சொத்து தொகத்தையும் சேர்த்து வச்சு, ஏன் உனக்கு வீட்டுக்கு தேவையானதையும் வாங்கியும் போட்டு, ஏன் ஆக்கியும் கொடுத்து ஊட்டிய விட்டுறனே? கஷ்டப்பட்டு ஒரு ஆம்பளை வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வரானே, அவனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு வைக்கணும்னு இல்ல, உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தே நான் உங்க போன் எடுக்கலையா? ஏண்டி, நீ வைக்கிற ஆளா நானு? இல்ல உனக்கு நான் வேலைக்காரனா? எட்டுக்கிட்ட மிதிச்சேன்னு வச்சுக்க, சாணி ஆயிடுவா பாத்துக்க. யாருக்கிட்ட? புருஷனா உனக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு கடவுள், அந்த கடவுள்கிட்டே வேலை சொல்லுவியா? இல்லங்க, நாளையிலேருந்து நான் எல்லாம் சரியா வாங்கி போடுறேங்க. கை நீட்டி காசு வாங்குறல்ல? என்னங்க அது வேணுங்க, என்னங்க இது வேணுங்க, அதை வாங்கணுங்க இதை வாங்கணுங்கன்னு காசு வாங்குறல்ல, வீட்டுல பார்த்து வாங்க தெரியாது? வாங்கிடுறேங்க. நான் தொலை வந்துட்டு அப்பதான் புருஷனை வேலை வாங்கிட்டு. கட்டின பொண்டாட்டினா உனக்கு அவ்வளோ இலக்காரம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் என் பார்த்து கை ஓங்கிட்டே இருக்கிற. நானும் வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் சுயரூபத்தை நீ பார்க்க போற. அன்னைக்கு இருக்குடா உனக்கு. ஏதோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம், நம்மளா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, அதனாலதான் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்து போறேன். இதுவே எங்க அப்பா அம்மா பாக்குற பையனா மட்டும் நீ இருந்த, உனக்கு ஆட்டம் காட்டுறதே வேற. ஏய், என்னடி படுக்கையை கூட விரிச்சு வைக்காம இருக்கிற? வந்துட்டீங்க. ஏண்டி என்னமோ பண்ணணும்னு கூட்டிக்கிட்டு வந்த, என்னடி நாடு முச்சந்தியில நிக்க வச்சிருக்கிறவ? ஏய், அந்த சாமியார்னால தாண்டி இன்னைக்கு நீயும் நானும் திங்கிறதுக்கு தூங்குறதுக்கு இல்லாம ரோட திரிகிறோம். அவனை சும்மா விடலாமா? ஏய், அது சாமியாருடி. சாமியார் கிட்ட வேலையை காட்டணும்னு வச்சுக்க, அப்புறம் அவளைத்தான் நம்மளோட பசங்களாவது நம்மள அடிச்சுதான் வெளியே துரத்துனாங்க. அவன் எதையாவது ஏவி விட்டு நம்மள கொண்டுகிட்டு போட பாராண்டி.
அடியே பயந்தாங்கோலி, நீ என்னைக்கு இப்படி தாண்டி அவன் பண்ணி போடுவான் இவன் இதை பண்ணி போடுவான் இருக்க? உன் மருமவளே என்ன கிளி கிழிச்ச? அவன் மேல இருக்க கோவத்தெல்லாம் அடக்கி வச்சிருக்கதானே? அடக்கி வச்சுக்கணா. அவன் மட்டும் இப்ப என் கையில கட்டச்சா பலூன் கணக்கா சுத்தி வெட்டிக்க விட்டுற வேண்டி. இம்பிட்டு இது இருக்குல்ல, வா நம்மள இப்படி ஆளாக்கினவன சும்மா விடக்கூடாது. அவனை போட்டு சாத்துன்னு சாத்திட்டு வருவான். ஊர்ல உள்ள மாமியாருங்க கிட்ட எல்லாம் பேயவி விட்டு மருமவளை பிரிக்கிறேன்னு சொல்லி கடைசியில பசங்க கிட்ட இருந்து நம்மள பிரிச்சுக்கிட்டு இருக்கானே. வாடி இன்னைக்கு அவனை ஒரு உண்டல நாக்குறேன். ஓம் பூம் ஸ்வாஹஸ்தன ஸ்வாஹா. ஓம் பூம் ஸ்வாஹஸ்தன ஸ்வாஹா. வாங்கம்மா வாங்க, உட்காருங்க. உட்காரத்துக்கு தானே வந்திருக்கோம். என்னம்மா, சொன்னபடியே உங்க மருமவளை பிரிச்சிட்டீங்க தானே? இப்ப பையன் உங்க பேச்ச கேட்டுல பொம்மைய ஆடுவாரு. ஆமா ஆமா ஆமா, பேச்ச கேட்டு பொம்மையாவா பேயாட்டம் ஆடுறான். அது மட்டுமா கூட வந்த பாவத்துக்கு வாய முறி. என்னம்மா? இல்லங்க, கூட வந்ததுக்கு நானும் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொன்னேன். எத்தனை பேர் வீட்டுல நான் இந்த சித்து வேலைய காட்டியிருக்கேன். உங்களுக்கு நடக்காதா என்ன? சொலையா பணம் கொடுத்துருக்கீங்களே. ஆமா ஆமா, சொலையா பணம் கொடுத்ததுக்கு தான் சொலை தனியா கால் தனியா கை தனியா பிரிச்சு வைக்கிற மாதிரி எங்களை குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டாங்களே. என்னம்மா சொல்றீங்க? என்ன நன்னத்தை சொல்றது? நீ ஒரு சாமி யாருன்னு, நீ ஒரு நல்லவேன்னு நம்பி உன் கூட வந்து சேர்ந்த பாவத்துக்கு எங்க 2 பேர் பசங்களும் எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஏண்டா டேய், பேய் ஏவி விடுன்னு சொன்னா என்ன விலகதை ஏவி விட்ட? பாருங்கம்மா, என் சித்து விளையாட்டுல நீங்க தப்பா பேசாதீங்க. நான் எத்தனையோ குடும்பத்துக்கு ஏவி விட்டுருக்கேன். ஒருத்தர் இப்படி வந்து சொன்னது கிடையாது. ஆமா ஆமா, ஒருத்தர் வந்து சொல்ல மாட்டாங்க. நீ அனுப்பிவிட்ட பேய மொத்தத்தையும் புட்டு வச்சுட்டு போயிடும். ஏண்டா டேய், அந்த பிசாசு ஏதோ மருமக பேயா, அதனால மருமகளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு என் மாமியாருன்னு என்னை ஒரு வழி ஆக்கிவிட்டு போயிருச்சுடா. இப்ப நான் நடு தெருவுல நகை நட்டு இல்லாம இப்படி கால செருப்பு கூட போட முடியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்டா. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். இன்னைக்கு அடிக்கிற அடியில நீ தலை தனியா கால் தனியா கை தனியான்னு போய் விழுகணும். ஒரு தைரியம் இருந்தா என்கிட்டயே எகத்தாலமா பேசுவ. இந்த வாய்க்கே இப்போ நீ என்ன பண்றேன்னு பாரு. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? காட்டேரி பிசாசே பூதமே வா. ஐயோ, இவ கூட்டுக்கு வந்ததுக்கு பேய் ஏவி விட வச்சிட்டாளே. உங்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ காப்பாத்துங்க. அடியே கொல்லிவாய் பிசாசுகளா, உங்க 2 பேத்தையும் உண்டுல நாக்குறேன். என்னையவே பகைச்சுக்கிட்டீங்கல்ல, காளி சூளி திரி சூளி. அவளுக்கு 2 பேரோட அழிவும் உங்க கையில தான் இருக்கணும். ஐயோ, சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தா ஆண்டின்ற கதையா? சும்மா இந்த சாமியார பேய் ஏவி விட்டு இப்ப பாருடி நம்மளையே திருப்பிக்கிட்டு வருது. நான் படுக்கு சாமி தாண்டி இருந்தேன், நீ தாண்டி சாமியாரு மருமகளை பிரிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி என்னையும் சேர்த்து ஓட விட்டுட்டியாடி சண்டாளி. அடியே, நான் படுக்கு செவனன் தாண்டி இருந்தேன், நீ தாண்டி அதை இதுன்னு சொன்னேன். அதுக்கு தாண்டி நான் வேலையை பார்த்தேன். ஐயோ, இப்ப பேய் நம்மளை வந்து சொல்லி பார்க்க போதே. நாங்கெல்லாம் செத்து தாண்டி பேயி. ஆனா நீங்க 2 பேரும் உசுரோட வாழும்போதே பேயாதான் வாழ்ந்திருக்கீங்க. இன்னைக்கு உங்க 2 பேத்தையும் அடிக்கிற அடியில எப்படி இனிமே இந்த ஊர்ல நிம்மதியா வாழ்றீங்கன்னு பாக்குறேன்டி. ஐயோ வாடி வாடி வாடி. ஐயோ ஏடி அங்கிட்டு போகாதடி சுடுகாடு. ஒரு பேய் இல்லாம 1000 பேய் சுத்திரும். இங்கிட்டு போடி கோயிலுக்குள்ள போய் ஒளிச்சு போடி. அப்பதான் இந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். போடி கோயிலுக்கு போடி. ஐயோ, சாகறதுக்கு முன்னாடி சுடுகாட்டுக்கு அனுப்பிரும் போலயே இந்த காட்டேரி. பண்றதெல்லாம் பொய் பித்தலாட்டம். ஆனா சாமி கிட்ட போய் முறையிட்டு சாமி கிட்டே பாதுகாப்பு கேட்க போறீங்களா? சாமி கோயிலுக்குள்ள விட்டா தானே உங்க 2 பேத்தையும்